வெளிநாடுகள்ல இருந்து யாரெல்லாம் வந்திருக்கீங்க? கை மட்டும் தூக்குங்க. வேற கண்ட்ரியில இருந்து வந்திருக்கின்றவங்க மட்டும். எத்தனை பேர் மதுரை இல்லாம வேற மாவட்டங்கள்ல இருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க? அடேங்கப்பா. ஓகே, கீழே போட்டலாம். மதுரையில இருந்து வந்திருக்கவங்க எல்லாம் கை தூக்குங்க. வெரி குட், சந்தோஷம், மகிழ்ச்சி. சாப்பிட்டீங்களா? மதிய உணவு கொடுத்தாங்களா? நல்லா இருந்ததா? நம்பலாமா? ஓகே. நானும் சாப்பிட்டேன், ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். சத் சங்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதலாவதாக இந்த இடத்தில் மதுரையில் நாம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை பண்ணணும் அப்படின்னா அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல், அரசாங்கத்தினுடைய சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. நானே கொஞ்சம் அறகுற டவுட்டோட தான் போய் கேட்டோம், இந்த மாதிரி தைப்பூசம் ஈவெண்ட் மதுரையில் பண்ணணும்னு. எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் தாராளமா பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டவுடன் அனுமதி அளித்த தமிழக அரசிற்கு ஒரு மிகப்பெரிய கைதட்டல் ஒன்று கொடுத்துடலாம். சரி, அனுமதி கொடுத்துட்டாங்க. அடுத்து மக்கள் நிறைய வராங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படும். ஸோ பாதுகாப்புக்காக அதிகாரிகளிடம் போய் நின்றப்போ, பாதுகாப்பு தானே, எத்தனை போலீஸ் வேணும், சிறப்பாக பண்ணிடுவோன்னு சொல்லி உடனே பாதுகாப்பு அளிக்க ஒப்புக்கொண்ட காவல்துறை உயரதிகாரிகளுக்கு ஒரு பெரிய ஒரு கிளாப் ஒன்று பண்ணிடலாம். அவர்களுடைய உதவி இல்லாமல் நம்ம இவ்வளவு அன்பான ஆழமான ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியை, அதுவும் இந்த மாதிரியான நேரத்தில் மதுரையில் செய்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதனால மறுபடியும் ஒரு பெரிய ஒரு கிளாப் ஒன்று கொடுத்துடலாம். இந்த நேரத்திலேயே உங்களுக்கு இன்னொன்னையும் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு சந்தேகம், டக்குன்னு ஃபவுண்டேஷனை மூடிட்டாரு, இப்போ ஃபவுண்டேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னா முதல்ல அதை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஃபவுண்டேஷன் மூடி இருக்கோம் அப்படின்னா பணிகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. டொனேஷன் வாங்கி இப்போ நான் ஃபவுண்டேஷன் நடத்துறது இல்லை. ஸோ அதனால கிளாஸ் எடுக்கிறது, மீட்டப்ஸில் வர்றது, இந்த மாதிரி, அது போக குருவின் கருணை ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுற, அந்த மாதிரி சொந்த வருமானத்திலிருந்து மட்டும் இப்போ வந்து பரம்பொருள் அறக்கட்டளை வந்து நடத்திட்டு இருக்கோம். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இவர் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் மூடினதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து அரசாங்கமோ அவங்களோ இவங்களோன்னு சொல்லி நிறைய தவறான புரிதல் இருக்குது. அதெல்லாம் நிறைய என் காதுக்கே வருது. எனக்கு ஒரு விஷயம் ஆமானா ஆமான்னு பேசுவேன், இல்லைன்னா இல்லைன்னு பேசுவேன். உங்களுக்கு தெரியும் தானே, அப்படி மறைச்சு வச்சு பேசணும்னு அவசியம் இல்லை. யாருக்கும் பயப்படணும் அவசியமும் எனக்கு கிடையாது. அந்த வகையில் பார்க்கும்போது தயவு செஞ்சு நீங்கள் திருந்துங்க, அரசாங்கத்தை திருத்தணும்னு முயற்சி பண்ணாதீங்க. தப்பு உங்கள் மேலே தான். சொல்கிற பயிற்சியை உருப்படியாக பண்ணுறதில்ல, ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, நன்றி உணர்வு ஃபாலோ பண்ணுறதில்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணுறதில்ல. எதுக்கு உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கணும்? இதில் போதா குறைக்க அரசாங்கத்தை வேற குறை சொல்கிறீங்க. அவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க, இவங்க தான் ஏதோ, அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா எப்படி இப்போ பர்மிஷன் கொடுப்பாங்க? யோசிக்கிறீங்களா இல்லையா? அதெல்லாம் ஏதாவது புரியுதா? அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா எப்படி நான் புக் ரிலீஸ் பண்ண முடியும்? அது ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு சூழ்நிலை, அது ஏதோ ஒரு காரணத்திற்காக நடந்தது. கண்ட்ரோலு, ஆல்ட்டு, டெலீட்டு. கொடுத்த பயிற்சியை நீங்கள் சரியாக செய்தீர்களா? இதுதான் என் கேள்வி. பண்ணீங்களா? சாபம் விடுவேன், அப்புறம் வாயிலிருந்து ரத்தம் வரும் பொய் சொன்னீங்கன்னா. உங்களுக்கு நான் ஏன் கிளாஸ் எடுக்கணும்னு கேட்குறேன். இப்போ சொல்லுங்க பதில். நான் என்ன சும்மா இந்த ஜாலிக்கு வந்துட்டு ஊர் சுற்றிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல ஃப்ளைட் எல்லாம் ஏறி அணிட்டு கோடி கோடியாக சம்பாரிச்சுட்டு அப்படியே சொஃபஸ்டிகேட்டட் லக்ஸரியாக வாழ்றதுக்காக கிளாஸ் எடுக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்லக்கூடிய வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காகத்தான் என் வாழ்க்கை முறை இருக்குமே தவிர, அந்த வாழ்க்கை முறைக்காகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிட்டு இருக்கிறேன் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை விட ஒரு அறியாமையில் இருக்கக்கூடிய ஆளுங்க உலகத்திலே கிடையாது. அதனால தயவு செய்து தவறை பிறரிடத்தில் பார்க்காமல் தவறை உங்களிடத்தில் பாருங்கள். எனக்கு கோபம் வரும், வராதுன்னெலாம் கிடையாது. எவன் சொன்னான் ஆன்மீகத்தில் இருக்கிறவனுக்குலாம் கோபம் வராதுன்னு? பொய், அது ரொம்ப பெரிய பொய். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்மை பட்டு பட்டுன்னு புரியும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல புரியும். அப்போ அதை ஏமாத்துற மாதிரி, கன்வின்ஸ் பண்ற மாதிரி, டார்ச்சர் பண்ற மாதிரி, புரிந்து கொள்ளாததுபடி ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன்ட் அதை சுகர் கோட்டிங் போட்டு பூசும் போது ஒரு ஆத்திரம் ஒன்று வரும் பாருங்க. டே, நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன்லடா, ஏன்டா இங்கே நின்று அதே பண்ணிட்டு இருக்கு, தோணுதா தோணலையா?
அதனால தயவு செய்து அரசாங்கத்தை குறை சொல்வதை விட்டுவிட்டு மக்கள் நீங்கள் உங்கள் குறைகளை உங்களிடத்தில் காண வேண்டும். நான் சொல்றது புரியுதா? அப்படி உங்களுக்கு அரசாங்கத்து மேல ஏதாவது ஒரு விமர்சனம் இருக்கு அப்படின்னா அது எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, 5 வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு ஓட்டு போடுற உரிமையை கொடுத்துருக்காங்களா இல்லையா? அங்க போய் காட்ட வேண்டிய வேலையெல்லாம் இங்க உட்காந்து காட்டிட்டு இருக்க வேண்டியது. பேசுறதுக்கு ஏதோ டாபிக் கிடைக்கலன்றக்கா இஷ்டத்துக்கு எவனையாவது புடிச்சு வச்சு செய்ய வேண்டியது.